வெல்கம் பேக் டு ஆர்ஆர் ஜாய் டியூப். வணக்கம். வணக்கம் மேம். என் பேர் சிவக்குழுந்து. நான் 3rd இயர் பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த நோய்கள்ன்றாங்கள அதில் பல விதம் இருக்குன்றாங்க. அந்த நோய்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா மேம்? என்ன நோய்களில் பல விதங்கள் இருக்குது. அதை நம்ம பொதுவாக என்ன சொல்கிறலான்னா, பரவும் தன்மை உள்ள நோய்கள், பரவும் தன்மையற்ற நோய்கள் அப்படின்னு 2 விதமாக அதை சொல்லலாம். அது கண்டேஜியஸ் டிசீஸ், நான் கண்டேஜியஸ் டிசீஸ். கண்டேஜியஸ்னால் பரவுறது, நான் கண்டேஜியஸ்னால் பரவாத நோய்கள் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். ஓகே. இந்த பரவும் நோய்களை பற்றி கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா மேம்? இந்த கண்டேஜியஸ் டிசீஸுங்கிறது என்னென்னா, பரவக்கூடிய நோய்கள். இது ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதர்களுக்கு பரவும். எப்படியெல்லாம் பரவலாம் அப்படின்னா, காற்றின் மூலமாக பரவலாம், நீரும் குடிக்கக்கூடிய தண்ணி மூலமாக பரவலாம், சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக அது பரவலாம். இந்த வெறும் தண்ணினால் மட்டும் இல்லை, இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதாவது பாக்டீரியாவோ அல்லது பூஞ்சைகளோ அல்லது வைரஸோ என்ன அந்த தண்ணியில் இருக்கோ, அசுத்தமான தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி மூலமாக. அதே மாதிரி உணவுப் பொருட்களில் இந்த மொய்த்த பண்டங்கள் அல்லது அசுத்தமான பண்டங்கள், அசுத்தமான இடத்துல இருந்து வைக்கக்கூடிய அந்த பண்டங்கள், அது அன்ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய தயார் பண்ணக்கூடியது, அது அந்த பண்டங்கள் அதில் இருந்தெல்லாம் பரவலாம். அப்போது இதை காற்றின் மூலமாக, நீர் மூலமாக, உணவின் மூலமாக, அந்த மாதிரிலாம் அது பரவலாம். அது பரவும் தன்மை உள்ள நோய்கள். அந்த பரவும் தன்மையுள்ள நோய்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான நோயை பற்றி இப்போ ஃப்ளூ அதை சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதுனா கோல்டை தான் சொல்லணும். சளி, தும்மல், இருமல். அந்த சளி பிடிச்ச ஒரு மனுஷனுங்க இருமும் பொழுதோ அல்லது தும்மும் பொழுதோ அவங்களிருந்து தெரிச்சு விழக்கூடிய அந்த ட்ராப்லெட்னு சொல்லுவோம். அதை அந்த துளி, அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமி உடனே நம்ம நாசுக்கு வழியாக நமக்கு போய் அந்த நோய் உடனே வரும். இதுக்கு பேர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. துளி மூலமாக தொற்றுதல். ஓகே மேம். அடுத்து இந்த பரவாத நோய்கள், அதில் என்ன மேம் அந்த பரவாத நோய்கள்னால் என்ன? பரவாத நோய்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, கிருமிகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள் கிடையாது இந்த பரவாத நோய்கள். பரவாத நோய்கள் பொதுவாக நமது உடம்பில் வளர்சிதை மாற்றம்னு ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு செயல் நம்ம உடம்புல உயிரோடு இருக்கும் பொழுது நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளர் சிதை மாற்றம். வளருங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் பெரிதாகும். சிதை அப்படிங்கிறது அந்த பெரிதான பொருள்கள் சின்ன சின்னதாக மாறும். இப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து நமது உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வளர் சிதை மாற்றம் அல்லது மெட்டபாலிசம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டியில், இந்த வளர்சிதை மாற்றத்தில் ஒரு சிறு தடை அல்லது ஒரு குறை ஏற்படுது அப்படின்னா, அதனால் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் வளர்சிதை மாற்ற கோளாறு. வளர்சிதை மாற்றத்தினால் வரக்கூடிய இந்த நோய் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவும். இப்போது உதாரணமாக என்ன அப்படின்னா, இரத்த சர்க்கரை நோய். இப்போ இந்த இரத்த சர்க்கரை நோய் அவங்களோட உடலில் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகலை அல்லது உற்பத்தியாகவும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, அவங்களோட உடலில் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகிடுது. அதை நம்ம இரத்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய்க்கு காரணம் வளர்சிதை மாற்றம் சரியாக நடக்கலை, அதனால் வளர்சிதை மாற்றம் குறைபாடுனால வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரவக்கூடிய நோய்களில் இந்த கொரோனா காலத்துலலாம் பேண்டமிக் அந்த வார்த்தையை வச்சு எல்லாரையும் பயன்படுத்தினாங்க. அந்த பேண்டமிக்னா என்னது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒன்றும் கிடையாது. இப்போ பேண்டமிக், எபிடமிக் 2 வார்த்தையுமே பரவும் தன்மையை கொடுக்கக்கூடியது தான். 2மே பரவும் தன்மை உள்ள, அது பரவும் தன்மைக்கு பேர் தான் அந்த பேண்டமிக் அல்லது எபிடமிக்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இப்போ இந்தியாவில் மாத்திரம் அல்லது தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நோய் பரவி இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அதை எபிடமிக்னு சொல்லுவோம். உலகம் முழுவதும் ஒரே டைமில் ஒரு நோய் பரவி இருக்குது அப்படின்னா அதை பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொரோனா இருந்துச்சு. இந்த கொரோனா நோய் உலகம் முழுவதும் ஒரே டைமில் பரவி இருந்தது. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தா அங்கங்கே, இப்போ தமிழ்நாட்டில், இப்போ மதுரையில் நிறைய இடத்துல ஃப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இருந்து சொல்லுவோம் எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம். மேம், இந்த பரவாத நோய்களில் இரத்த சம்பந்தமான நோய்கள் எதுவும் பரவுமா பரவாதமா? இரத்த சம்பந்தமான நோய்கள் என்ன பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி,
இது வந்து அப்பாவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு உடனே இருக்கா? இல்லை. அவங்ககிட்ட எங்களுக்கு வந்துடுதா? இல்லை. அப்போ இந்த மாதிரி இரத்த சம்பந்தமான நோய்கள் வந்து பரவுறது கிடையாது. இரத்த குழாய்களில் சில சமயத்தில் சில பருமன் அல்லது இரத்த குழாய்களில் சில அடைப்பு அதெல்லாம் ஏற்படுறதுனால வந்து ஒரு ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான இது வந்து வரலாம், தடைகள். இந்த ஸ்ட்ரோக் இதெல்லாமே வந்து பரவக்கூடிய தன்மை இல்லாத நோய்கள். அப்போ ரத்த தொடர்பான இந்த நோய்கள், இப்போ ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஸ்ட்ரோக்கோ, இதெல்லாம் வந்து ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவுது. பக்கத்தில் ஸ்ட்ரோக் வந்த மனுஷன் பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா உடனே ஸ்ட்ரோக் வந்துடுமா? இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்த மனுஷன் பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா வந்துடுமா அப்படின்னா? அப்போ இதெல்லாம் வந்து வளர்சிதை மாற்ற குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். அதனால் இது பரவாது. இது இந்த மரபணு சார்ந்த, அதாவது ஜெனட்டிக், அது சம்மந்தமான நோய்கள் வந்து பரவக்கூடிய நோயா பரவாத நோயா? அது வந்து சில நோய்கள் வந்து சில பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அந்த ஒரு 100க்கு ஒரு 5% பரவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது அந்த நோய்களை. ஆனால் இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிற இது பரவாது. ஆனால் யாராவது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வந்து இருக்கலாம். மரபு வழி வந்த ஒரு குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள். அதுக்கு உதாரணமாக வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா, சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு இருக்குது. சிக்கிள் செல் அனிமியானா என்னென்னா, அனிமியானா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரத்த சோகை நோய். அது சிக்கிள் செல் அனிமியானா என்னென்னா, பொதுவாக ரத்த சிவப்புகள் எப்படி இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும், ஒரு காயின் மாதிரி இருக்கும். இப்போது இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்குல்ல, அங்கே மரபு வழியில் வரக்கூடிய சில பேருக்கு அந்த ரத்த சிவப்பணுக்கள் அரிவாள் மாதிரி இருக்கும். அரிவாள் ஷேப் இப்படி ஒரு மூணு மாதிரி, அது ஒரு பிறை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். முழு ரத்த செல்களும் அதில் இருக்காது, வட்ட வடிவமான முழு செல்களும் இருக்காது. அந்த ரத்த சிவப்பு செல்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஹீமோகுளோபின் இருக்குது, அது ஆக்சிஜனை உடல் முழுவதுக்கும் எடுத்து செல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அது ரத்த சிவப்பணுக்கு. இப்போ இந்த ரத்த சிவப்பணுவில் அதோட உருவம் வந்து பாதியாக்கப்பட்டிருக்கு. அது அரிவாள் மாதிரி தான் இருக்குது, பிறை மாதிரி தான் இருக்குது. அப்போ அதால் முழுவதுமாக என்ன செய்ய முடியாது, ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதனால் வரக்கூடிய அந்த அனிமியா, அந்த நோயை வந்து சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறோம். இந்த நோயும் வந்து பரவாது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவாது. ஆனால் இது வந்து எப்படிப்பட்ட நோய் அப்படின்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு நோய். அதாவது ஜீன் மூலமாக வரக்கூடிய, இதற்குரிய ஜீன் மூலமாக வரக்கூடிய ஒரு நோய். எல்லாத்துக்கும் இது வரும்னு சொல்ல முடியாது. ஓகே மேம், இந்த பலராலும் பேசப்படும், எல்லாரும் பயந்து, இது கேன்சர், அந்த நோய் வந்து பரவக்கூடிய நோயா இல்லை பரவாத நோயா? இது கேன்சர்ன்ற நோய் வந்து ஒருத்தரிடமிருந்து ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு இது பரவாது. ஓகே. ஆனால் ஒரு மனிதரோட ஒரு உறுப்பிலிருந்து இன்னொரு உறுப்புக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து என்ன செய்யலாம்னா பரவலாம். இப்போ ஒரு மார்பகத்திலேருந்து யூட்ரஸ்க்கு பரவலாம், கருப்பைக்கு பரவலாம். அது கருப்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குடல் அந்த மாதிரி இதுக்கு பரவலாம். அந்த மாதிரி உடலுக்குள்ளேயே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்த ஓட்டத்தின் மூலமாகவோ அல்லது நிலநீர் மூலமாகவோ இவைகள் வந்து பரவலாமே தவிர ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு அது வந்து பரவாது. பரவும் தன்மையற்ற அது நோய், நான் கண்டேஜியஸ் டிசீஸ். பொதுவாக இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இயல்பாக நடைபெறக்கூடிய அந்த செல் பிரிதலின் வேகம் அதிகரிக்குது. அதனால் இப்போ ஒரு செல் வந்து 2ஆக பிரியறதுக்கு பதிலாக 20ஆக பிரிஞ்சிருது. 20ஆக பிரியறதுக்கு பதிலாக 200 2000 பிரியுதுன்னா அந்த செல்களின் எண்ணிக்கை அதிகமாகுது இல்லையா? இதைத்தான் கேன்சர் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஓகே. ஆமாம், அதே மாதிரி வேறு பரவாத நோய்களில் வேறு ஏதாச்சும் பார்க்க சொல்லுங்கள். பரவாத நோய்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த பரவாத நோய்கள் என்னென்னா, டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூளையில் சில செல்கள் சில சமயம் வந்து வயதாக ரொம்ப ரேராக இளமையாக இருக்கும் பொழுது, அப்போ மூளையில் இருக்கக்கூடிய சில செல்கள் வந்து அழிய தொடங்குது. இந்த அழிவு வந்து எப்படிப்பட்ட செல்கள் அழியுது, அதற்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ், அந்த உடல் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ உதாரணமாக அல்சீமியர், அதை நோய் நிறைய எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடியது அல்சீமியர். அது ஒரு பிரெயின் டிஸார்டர் தான். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஞாபக மறதி, மெமரி அதை வந்து அழிச்சிருது. திங்கிங், இந்த காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அறிவாற்றல். இந்த அறிவாற்றல், ஞாபக சக்தி, இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது குறைச்சிரும். ஏன்னா அந்த செல்கள், அதற்குரிய செல்கள் வந்து பிரெயினில் வந்து அழியும் போது அந்த சக்தியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. இப்போ வயசாக ஞாபக சக்தி குறையுது. அப்புறம் வந்து பழையது
அதான் பழைய நடத்தைகள் ஒரு பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தங்களை பார்த்தான்னா இவங்க யார் அப்படின்னு கூட அந்த நினைவாற்றல் அது இல்லாமல் போகுது. இப்போ ஞாபக மறைவு, நினைவாற்றல், அதை ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. இதை வந்து அல்சீமியர் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணமும் மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் அழிதல். அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் அழிதனால இன்னொரு நோய், அது பேர் வந்து பார்க்கின்சன் சொல்லுவோம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூளை செல்கள் அழிவதனால குறிப்பிட்ட மூமெண்ட், அதாவது நடப்பதற்கு தேவையான அந்த செல்கள் வந்து மூளையில் அழிவதனால நல்லா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு நடக்க முடியாமல் போயிடும், விழுந்துருவாங்க கீழே. அந்த நடக்கிறதே அவங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். இந்த நோயும் வந்து மூளை செல்கள் அழிவதனால் வரக்கூடிய இந்த நோய், இதுக்கு பேர் வந்து பார்க்கின்சன் நோய் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுமே டீஜெனரேட்டிவ் டிசீஸ். இதுவும் வந்து பரவும் தன்மை கிடையாது, பரவாத நோய்கள் தான் இது. இதே மாதிரி வேறு ஏதாவது பரவாத நோய்களை பற்றி தெளிவாக சொல்ல முடியும்? இதில் இந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அதிசயப்படத்தக்க விதத்தில் நம்ம பாடி வந்து சில சமயம் வேலை செய்யும். எப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோனா செல்ஃப், இம்யூன்னா எதிர்ப்பு சக்தி. நம்ம உடம்புல சாதாரணமாக எதிர்ப்பு சக்தி இருந்தால் அதில் நல்லதுன்னு சொல்லுவோம். இது வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளை வந்து அழித்து நம்மளை வந்து பாதுகாக்கும், நோயிலிருந்து பாதுகாக்கும், நோய் வராமல். இது நல்லது நமக்கு இந்த இம்யூனிட்டி. சம்டைம்ஸ் என்ன நடந்துருதுன்னா நமது உடலுக்குள்ளேயே நமது செல்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி உருவாயிடும். அது எப்படி உருவாகுது? அது எதிர்ப்பு ஆற்றல், அதுதான் ரொம்ப ரேர். இந்த தன்னுடல் வந்து தனக்கு எதிரான சில பொருள்களையே உருவாக்கிறது. அப்படி உருவாக்குறதில் வந்ததுதான் வந்து முடக்குவாதம், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ரொம்ப ரேரானதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். தனக்கு எதிரான, அதாவது தன்னுடல் தாக்கும் நோய் அப்படின்னு சொல்லுவோம். தன் உடலை தாக்கக்கூடிய நோய் வேற எங்கேருந்து வரல. பரவும் தன்மை உள்ள நோயோ அல்லது பரவும் தன்மை நோய் அப்படி இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே நமக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகி நமக்கே நோயை வந்து உருவாக்கிறது. அதுக்கு முடக்குவாதம் அதற்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். மூட்டு வலி, அந்த முடக்குவாதத்தில் என்ன இருக்கும்? மூட்டு வலி, கணுக்கால் வலி, விரல்கள், முழங்கால் வலி, முழங்கை, எல்லாமே எலும்பு சம்மந்தமான நோய்களாக அது வந்து இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லி. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது இது எலும்பு சம்மந்தமான நோய் தான். அந்த எலும்பு வந்து நல்ல பிரிட்டிலாக கடினமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தனிமங்கள் எதுனா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அந்த மாதிரியான தனிமங்கள், பாஸ்பரஸ், அதெல்லாம். இதில் வந்து சில ஹார்மோன்கள் காரணமாக இந்த மினரல்ஸ், இந்த சின்ன சின்ன தனிமங்கள் வந்து என்ன செய்யும்னா எலும்புலேருந்து பிரிஞ்சிடும். டீமினரலைசேஷன் அப்படின்னு அதை வந்து சொல்லுவோம். அப்போ எலும்புலேருந்து அது அகற்றப்பட்டதுனால அந்த இப்போ கால்சியம் கடினத்தன்மைக்கு காரணமானது. இந்த கால்சியம் வந்து அந்த போன்லேருந்து அகற்றப்பட்டதுன்னா அப்போ அந்த போன் வந்து எப்படி வீக் ஆயிடும். அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணோம்னா ஒரு சுவர் இருக்குது, அதில் நிறைய செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சுவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இடையில கொஞ்சம் செங்கலை நம்ம உருவிட்டோம் அப்படின்னு எப்படி இருக்கும்? அது ஓட்டையாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த சுவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அது மாதிரி தான் அந்த எலும்பில் வந்து இந்த சில அயனிகள் வந்து நீக்கப்படும் பொழுது அந்த இது வந்து கடினத்தன்மையை இழந்துருது. அதில் சின்ன சின்ன துளைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ். இதனால் வந்து நிறைய சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆவதற்கோ எலும்பு பழுதுபடுவதற்கோ இப்போ நடக்கிறது, அந்த மாதிரியான எலும்பு தொடர்பான வியாதிகளோ உருவாகும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒரு வியாதியில் கூட எனக்கு இப்போ தான் எல்லா வியாதியுமே தெரியுது. அந்தளவுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. இது எல்லாருக்குமே தீர்வு எதை மேம் நம்ம சொல்லலாம்? தீர்வு நாமளாக செல்ஃபாக எடுக்கிறத விட முதல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது. அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். 90% நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்டாக இருந்தால் இந்த மாதிரி நோய்களை அவாய்ட் பண்ணலாம். இயற்கையான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, நல்ல பொல்யூஷன் இல்லாத இடங்களில் இருக்கிறது, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நல்ல தூக்கம், இதெல்லாம் இருந்தால், அப்புறம் யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஓரளவு தவிர்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்மளோட பார்வையாளர்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி பல்வேறு சம்மந்தமான நோய்களையும் அது சம்மந்தமான தொடர்பான பலவிதமான செய்திகளையும் நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கு நம்ம மேம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.